மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திராவிட பாஜக அழிந்து விட்டது. அதற்கு பதிலாக தமிழக பாஜகவிற்கு புதிய ரத்தம் பாய்ச்சுவதற்கு டெல்லி தலைமை முடிவெடுத்துட்டாங்க. அதன்படி தமிழக பாஜகவின் புதிய மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்களே வரப்போகிறார் என்ற நல்ல செய்தியை சொல்லிக்கிறேன். இது உண்மையான தகவலா அப்படின்னு கேட்டா 100% உண்மையான தகவல் தான். டெல்லி பாஜக தலைமை தற்பொழுது தமிழ்நாடு ரிசல்ட்டை பார்த்து கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் விஜய் தான் வருவாரு அப்படிங்கிறது. இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில பாஜகவினுடைய வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது 11% வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு வங்கியை வாங்கியிருந்தார். அதுல பாஜகவுக்கு மட்டுமே 11%. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது பாஜக மட்டும் தனித்து 11% ஓட்டை வாங்கியிருக்கு அப்படின்னா இந்த தேர்தல்ல விஜயை வெற்றி பெற விடாமல் பாஜகவினுடைய வாக்கு வங்கி தடுக்கும் அப்படின்னு டெல்லி தலைமை எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஜகவினுடைய வாக்குகளே விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் இப்போதைக்கு டெல்லிக்கு போயிருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த டெல்லி தலைமை என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க உளவுத்துறை மூலமாக. அதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளுக்கும் மவுசு போயிடுச்சுங்க. அவங்க இந்த 2 திராவிட கட்சிகளும் வேணான்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வேற கட்சிக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதன்படி சீமான் அப்படி இல்லைன்னா விஜய், அதுல விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இளைஞர்களுடைய வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்குது. அதன்படி பாத்தீங்கன்னா மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்களை நியமனம் பண்ணோம் அப்படின்னா இளைஞர்களை நம்மால் ஈர்க்க முடியும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அடுத்த எலெக்ஷன் வருது அப்படின்னா இப்ப 13-14 வயசு இருக்கிறவன் அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வருவான். அப்ப அவனும் பாத்தீங்கன்னா இளைஞர் தான். அவனும் இப்பவே திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றான். சரிங்களா? குழந்தையா இருக்கும் போதே திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த இளைஞர்களும் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் ஓட்டு போட போறாங்க. திமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இப்பவே ஒரு 1.5 கோடி இளைஞர்கள் இருக்காங்க 30 வயசுக்கு கீழே. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். இப்ப 13-14 வயசு இருக்கிறவன் அப்ப ஓட்டு போட வரும்போது அவன் ஒரு 50-60 லட்சம் பேர் இருப்பான். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்களின் வாக்குகள் இன்னும் அதிகமாகும். இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பல பேர் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இந்த 70 வயசு 80 வயசு ஆட்கள்லாம் இன்னமும் ஓட்டு போட்டுறாங்க. இந்த 80 வயசுக்கு மேல இருக்கவங்களே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க வாக்காளர்கள். அவங்களாம் இன்னும் 5 வருஷத்துல இருப்பாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய பழைய தலைமுறையின் வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது. திராவிட கட்சிகளுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய இளம் தலைமுறையின் வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே வரப்போகிறது. இதை கணக்கில் வைத்து அண்ணாமலை அவர்களை சரியான நேரத்துல இந்த நேரத்துல விஜய்க்கு போட்டியாக விஜய்க்கு எதிராக நாம களத்துல இறக்கணும். அப்படி அண்ணாமலை அவர்களை களத்துல இறக்கணும் அப்படின்னா நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு சரியான தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருப்பார். நீங்க கேட்கலாம், ஏங்க உதயநிதி இருக்காரே அப்படின்னு. உதயநிதிக்கு ஒண்ணுமே தெரியாது. சரிங்களா? இளைய தத்தி, அவருக்கு எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு அதாவது எப்படின்னா இந்த கவுண்டர் அட்டாக் கொடுக்குற அளவுக்குலாம் உதயநிதிக்கு அரசியல் தெரியாது. ஏதாவது எழுதி கொடுத்தா படிப்பார், அவ்வளவுதான். ஆனா அண்ணாமலை அவர்கள் மாதிரி பேப்பரே பார்க்காம படிக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு தலைவர் நிச்சயமா இப்ப தமிழ்நாட்டுக்கு வேணும். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களினுடைய வாக்கு சதவீதம் 34%. அப்ப மீதி இருக்கக்கூடிய 66% வாக்குகள் என்பது விஜய் அவர்களுக்கு எதிரான வாக்குகள் தான். அது திராவிட கட்சிகள் கையில இருக்கு. கொஞ்சம் ஒரு 2-3% நாம் தமிழர் கையில இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் திமுக கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுது. கனிமொழி, உதயநிதி, சேகர் பாபு, நேரு இவங்களுக்குள்ள இப்ப ஒத்துமையா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பாருங்க, இன்னும் 2-3 வருஷத்துல அந்த பிரச்சனை என்பது நிச்சயமா ஏற்படும். அது மட்டும் இல்லாம உதயநிதி மக்களை கவரக்கூடிய ஒரு தலைவராக இல்ல. அவர் எப்படி சொல்றது, அப்படியே வராரு போறாரு. ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமையும் அவர்கிட்ட கிடையாது. நடை, உடை, பாவனை, இந்த பாடி லாங்குவேஜ் எதுவுமே உதயநிதிட்ட கிடையாது. சோ மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இல்ல. விஜய்க்கு பாத்தீங்கன்னா மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அவருடைய பேச்சா இருக்கட்டும், அவருடைய நடை, உடை, பாவனை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இளைஞர்களை ஈர்த்திருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது உதயநிதி வந்து விஜய்க்கு ஈக்குவலா இருப்பாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அது வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய, ஏன் இன்னும் சொல்ல போனா விஜயை விட ஒரு படி மேலவே அண்ணாமலை அவர்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி, இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் வந்து அரசியலுக்கு வந்து இப்ப வந்து ஏற்கனவே 3 வருஷம் தலைவரா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு, இளைஞர்கள் மத்தியில எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப அண்ணாமலை அவர்களை தலைவரா போட்டு மறுபடியும் பாஜகவை நாம நகர்த்தணும் அப்படின்னா நிச்சயமாக அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும். நிச்சயமா பிடிக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அண்ணாமலை அவர்கள் மாதிரி நல்ல டேட்டாவை எடுத்து பேசக்கூடிய, பேப்பரை பார்த்து பார்க்காம மன்னிக்கணும், பேப்பரை பார்க்காம பேசக்கூடிய ஒரு தலைவரை இளைஞர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களும் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. சரிங்களா? அவங்களுடைய ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கு வரும். அதே போல பெண்களின் ஆதரவும் அண்ணாமலை அவர்களுக்கு இருந்துச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு நிறைய கிராமங்கள்ல அண்ணாமலைன்னு பேர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். திமுக, அதிமுக எல்லா கட்சிக்காரங்க, நடுத்தர பெண்கள், அதாவது எந்த கட்சியும் சாராத பெண் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட அண்ணாமலைங்கிற பேரை சொன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அண்ணாமலை அவர்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அண்ணாமலை அவர்கள் மிகவும் பிரபலமான ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிறார். அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஐகான் மாதிரி. சரிங்களா? இப்போ சில பேருக்குலாம் வந்து அந்த பேர் வந்து அவ்வளவு பொருந்தும். இப்ப விஜய்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற பேர் வந்து மக்கள் மனசுல அப்படி பொருந்தும். அந்த மாதிரி அண்ணாமலை அப்படிங்கிற பேரும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அவங்க மனசுல நல்லா பதியக்கூடிய ஒரு பேர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சைக்காலஜியா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கே புரியும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இப்ப அண்ணாமலை மாதிரியான ஒரு இளம் தலைவர் வரும் பொழுது விஜய்க்கு வந்து நல்லா இவர் கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு அப்படின்னா பரவாயில்லையே, இவரோட இவர் நல்லா பண்றாரே அப்படின்னு இளைஞர்கள், இப்ப வரக்கூடிய புதிய தலைமுறை இளைஞர்கள் கூட அண்ணாமலை அவர்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி விஜய்க்கு போகக்கூடிய இளைஞர் வாக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அண்ணாமலை பக்கம் வந்தாங்க அப்படின்னா அது பாஜகவிற்கு ஒரு பெரிய பலம். நான் என்ன சொல்றேன், 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்போம். தொடர்ச்சியாக அனைத்து தேர்தல்களிலும் நாம அனைத்து தொகுதிகளிலும் தனியாவே போட்டி போடுவோம். கண்டிப்பா ஒரு நாள் ஏதாவது ஒரு தேர்தல்ல மக்களோட மனசு நம்ம பக்கம் திரும்பும். அப்படி திரும்புச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 40-50 தொகுதி கிடைச்சாலே அதுவே வந்து நமக்கு பெரிய வெற்றி. சரிங்களா? அந்த இடத்துல வந்து ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம இருப்போம். ஒரு 30-40 எம்எல்ஏ வந்தாலே அது வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி தான். சரிங்களா? அதனால வந்து மக்கள் மனசு அவங்க மாறாம இருக்கணும் அப்படின்னா நாம இனிமே தனிச்சுதான் போட்டி போடணும். திராவிட கட்சிகளை தமிழக மக்கள் வெறுத்து விட்டார்கள். அதனாலதான் தனியா நிக்கணும்னு சொல்றேன். சரிங்களா? இப்ப வந்து திராவிட கட்சிகளுக்கு இன்னமும் மக்கள் மத்தியில மவுசு இருக்குங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம். அதிமுகவோட கூட்டணி வச்சு அவங்களுடைய வாக்குகள் நம்ம வாக்குகள் எல்லாம் வந்து ஒண்ணு சேரலாம். ஆனா வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு 1 கோடி வாக்குகள் இருக்கு. ஆனா இளைஞர் ஆதரவு அதிமுகவுக்கு இல்ல. எல்லாமே வந்து வயசானவங்க ஓட்டு தான் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வாக்குகள் தான் நம்ம அதிமுகவுக்கு இருக்கு. 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளம் தலைமுறை வாக்குகள் அதிமுகவுக்கு இல்லை. இதுதான் அதிமுகவின் தோல்விக்கு காரணம். திமுகவோட தோல்விக்கு காரணமும் அந்த 30 வயசு 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்குகள் திமுகவுக்கும் போகல. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அடுத்த ஜெனரேஷன் மாறுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ தலைமுறை மாறும் பொழுது நாம அதற்கு ஏத்த மாதிரி நாம அடாப்ட் ஆயிக்கணும். சோ டெல்லி பாஜக தலைமை இதை தான் முடிவெடுத்திருக்கிறாங்க. சோ அண்ணாமலை அவர்களை தலைவரா நியமனம் பண்ணோம் அப்படின்னா இளைஞர்களை இந்த பக்கம் இழுக்க முடியும். இப்ப என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விஜயோடு, அதாவது தாவேகாவோடு திமுகவும் இணக்கமா போயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சால்வையை போட்டு திமுகவும் தாவேகாவும் ஒரே கொள்கை, 2 பேருமே இடதுசாரி கொள்கையில போயிட்டாங்க. திமுகவும் கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லிம் ஓட்டு, சனாதன எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு அப்படின்னு இவங்களும் வந்து இடதுசாரி கொள்கைக்கு போயிட்டாங்க. தாவேகாவும் பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கு வங்கி, சனாதன எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்புன்னு அவங்களும் இடதுசாரி கொள்கைக்கே போயிட்டாங்க. அப்போ தாவேகாவும் இடதுசாரி கொள்கை, இந்த பக்கம் வந்து திமுகவும் இடதுசாரி கொள்கை, அதிமுக 2ஆ உடைஞ்சு கிடக்கு. கட்சி யார் பக்கம் போகும், எப்படி போகும்னு தெரியல. சரிங்களா? இந்த நேரத்துல சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா இடதுசாரி கொள்கை தான். அவர் ஒன்றும் வலதுசாரி கொள்கை எல்லாம் கிடையாது. அவருக்கான ஆதரவும் குறைவு தான்.
அப்படி இருக்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இடதுசாரி கொள்கையிலே இருக்காங்க. அப்ப இங்க வலதுசாரி கொள்கை அப்படிங்கிறது ஒண்ணு நிச்சயமா வேணும். வலதுசாரி ஆதரவாளர்களின் வாக்குகள் அப்படிங்கிறது இங்க அதிகமா இருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக வலதுசாரி ஆதரவாளர்களின் வாக்குகள் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதிமுக கிட்ட இருந்துச்சு. சரிங்களா? திமுக இடதுசாரின்னா அதிமுக வலதுசாரி. இப்ப அதிமுக விட்ட இருந்த அந்த வலதுசாரி வாக்குகள் இந்த முறை பாஜகவிற்கு வரணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களை தலைவரா நியமனம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அண்ணாமலை அவர்களை நம்பி ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதிமுக ஒரு நிலையற்ற தன்மையில தற்போது இருக்காங்க. ரெண்டா பிளவுபட்டு அவங்களுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள். இதனால அதிருப்தி அடைந்த தொண்டர்கள் பாஜக பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை கருத்தில் கொண்டுதான் டெல்லி பாஜக தலைமை முடிவெடுத்திருக்காங்க. அப்படி இது வரைக்கும் முடிவு எடுக்கல அப்படின்னாலும் தயவு செஞ்சு முடிவு எடுத்து வாங்க. ஆனா எனக்கு தெரிந்த தகவல் படி, எனக்கு கிடைத்த தகவல் படி அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழக பாஜக தலைவராக போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்திருக்கு. நல்ல செய்தி தான் வந்திருக்கு. சோ நிச்சயமாக தமிழகத்தில் இனிமே அரசியல் களம் சூடு பிடிக்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.